ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஒரு ஜாக்கெட் தைச்சாச்சு. தைச்சிட்டு இப்போ இந்த நாலு நைட்டுக்கு அதை எடுத்துகிட்டு வந்து தையல் அடித்து தான் போடணும். நான் தையல் அடிக்காமையே போட்டுட்டேன் ஆர்வ கலரில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்குன்னு வந்து தனியாக வந்து உட்காந்து தைக்க மாட்டேன். எப்போதும் ப்ளவுஸ் தைச்சேன்னா அது கூட சேர்ந்து தைச்சிடுவேன். தனியாக இதுக்குன்னு வந்து நைட்டுக்கு அவசரம் நான் தனியாக உட்காந்து தைக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனம். பாருங்கள், இப்போ பாருங்கள் ஜாக்கெட் தைச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது எல்லாம் இப்போ 4 நைட்டி தையல் அடித்தாச்சு. பாருங்கள், நம்ம வீட்டில் மிஷின் இருக்கிறனால எவ்வளோ சௌகரியம் வேணும். இது பார்த்திங்கன்னா நான் புது மிஷின் தான் வாங்கினேன். 2000 வாங்கினேன், 7000 ரூபாய்க்கு வாங்கினேன். இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்குது. ஒரு சின்ன இடமா இருந்தால் கூட ஒரு மிஷின் வாங்கி போட்டுக்கோங்க. நமக்கு தேவைங்கிறத நம்ம தைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கடைக்கு போய் தையல் தைச்சி கொடுங்கன்னு கேட்டால் இன்றைக்கி வா நாளைக்கு வேணும் டைம் பண்ணுவாங்க. நம்ம இதுக்குன்னு போய் நடந்துகிட்ருக்கணும். நம்ம வீட்லேயே மிஷின் இருந்ததுன்னா நமக்கு தேவைங்கிறத பார்த்து தைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. இப்போ நான் வந்து ஒரு மிஷின் இருக்குங்கிறது இப்போ ஜாக்கெட்டும் தைச்சாச்சு. இப்போ 4 நைட்டியும் அடித்தாச்சு. ஒரு மிஷின் வாங்கி போட்டுக்கோங்க. வீட்டில் நம்ம இப்போ ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் வாங்கி போட்டோன்னா வேணுங்கும் போது தைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். நான் 7000 ரூபாய்க்கு மிஷின் வாங்கினேன். நீங்கள் இது எவ்வளோ இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.